ஒரு நல்ல ஒரு நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவருடைய சேவையில் நானும் கலந்துக்கலான்னு இருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமா அவருக்கு பண்ணுவேன். காதலிக்கிட்ட சில கசப்பான உண்மைகளை கூட இவங்க சொன்னாங்க. இந்த ஏரியாவில் இருக்க நிறைய இளைஞர்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுறீங்களா? சத்தம் வரலையே. வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க, இது மாதிரி நல்ல காரியங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணிக்கிறோம், வேற யாரும் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளவங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு பெருமையா இருந்தது. இந்த பிடித்தது நிகழ்ச்சி அடுத்த வருடம் இன்னும் பிரமாதமா நடக்கணும். அதுக்கான முயற்சியை நான் பேசிட்டு இருந்தேன். நல்ல பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நான் முறையை முடிச்சுக்கிறேன். ஒரு 13-14 வருடங்களுக்கு முன்னால நாங்கள் இந்த மாதிரி தான் ஒரு தீபாவளி, ஆனந்த தீபாவளின்னு ஒரு சின்ன அளவில் ஆரம்பிச்சோம். ஒரு நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து தீபாவளி எல்லாராலையும் கொண்டாட முடியலையே, யாரு காசு இருக்கிறவங்க தான் கொண்டாடுறாங்க, சரி நம்ம காசு இல்லாதவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குரூப் வச்சு பண்ணலாம்னு ஆரம்பிச்சு அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 13 வருடமா ஒரு 2000 குழந்தைகள், 26 அமைப்புகளிலிருந்து 2000 குழந்தைங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, ஊனமுற்றவர்கள், இது மாதிரி 26 அமைப்புகளிலிருந்து அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கொடுத்து ஒரு ஹோல் டே பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு மணி சாப்பாடு, மத்தியானம் நல்ல ஒரு உணவு, எல்லாருக்கும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, இது மாதிரி ஒரு நல்ல கலைஞரை கூட்டு வந்து அவருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களை அனுப்புகிறோம். அது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். அதே மாதிரி இந்த விழித்தல் இந்த நிகழ்ச்சியும் வந்து இந்த சின்ன முயற்சி வந்து இந்த வர வருடங்களில் கிராஜுவலாக போய் ரொம்ப பெரிய அளவுக்கு இது இங்கே இடம் பத்தாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு கிரவுண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இது முயற்சி வந்து வெற்றி அடையணும்னு எல்லாம் அந்த இறைவனை வேண்டிட்டு சார் நாராயணன் சார் சொல்லும்போது இந்த அம்பேத்கர் படமும் இந்த ஏந்திரன் படத்தையும் பற்றி ஒரு கம்பேர் பண்ணி ரோபோ படத்தை பற்றி சொன்னார். அதை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி தோணுது. இந்த ஏந்திரன் படத்தை நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ இந்த கமலா தேட்டரில் ஒரு ஸ்பெஷல் காட்சி ஒன்று ஒரு தெரியிட்டு ஒரு 1.25 லட்சம் கலெக்ட் பண்ணி நிறைய நல்ல காரியங்கள் அது மூலமாக பண்ணோம். இந்த ஏந்திரன் படத்து மூலமாக ஒரு 1.25 லட்சம் கலெக்ட் ஆச்சு எங்களுக்கு. ஒரு கமலா தேட்டரில் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஷோ கொடுத்தாங்க. 2வது நாளாக அந்த காட்சியை நடத்தி அதில் வந்த பணத்தை நிறைய நல்ல காரியங்களுக்கு உதவி பண்ணோம். ஸோ அந்த வகையில் அந்த சினிமாவும் எங்களுக்கு ஒரு அது அம்பேத்கர் படமாக தான் ஒரு படம் கற்றுக்காது. ஸோ அதுலேயும் நம்ம ஒரு எந்த விஷயம்னாலும் அது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சினிமா பழைய காசு ஒரு 15 படங்கள்